ஹலோ வியர்ஸ், வாங்க இப்போ எப்படி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து தக்காளியை வந்து அந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு மேலே இருக்கும் இல்லையா, பாருங்கள், மேலே இதை மட்டும் இப்படி எடுத்துட்டு இது எல்லாத்தையும் வேக வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு நல்லா வெடித்து வந்திருக்குது. மேலே உள்ள தோலெல்லாம் முதல்ல எடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே மேலே உள்ள தோலை எடுத்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி மேலே உள்ள தோலெல்லாம் வருதான்னு பார்க்கலாம். வாங்க வியர்ஸ், இப்போ வந்து நல்லா வெடித்து வந்துருச்சு எல்லாம். இந்த பாருங்கள், எல்லாம் வெடிவாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளியெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்குவோம். பவுலில் போட்டு தோல் எடுத்து காமிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் தக்காளி. இதை இப்படி எடுத்தோம்னாக்கா அந்த தோலெல்லாம் வந்துடும். இது அந்த தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா தக்காளியையும் இப்போ எல்லா தக்காளியையும் தோலெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. அதை நல்லா ஹீட் பண்ணோம்னாக்கா தோலெல்லாம் நல்லா வந்துடும். இப்போ முழுசாக இருக்குது. இதை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட என்னென்னலாம் போடணும்னு பார்க்கலாம். வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு இவ்வளோ பூண்டு பல் எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் வந்து கடாயில் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வாங்க, இப்போ கடாயில் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ வாங்க, இது சூடு வந்துருச்சு. இப்போ கடுகு போடுவோம். கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வந்து கலர் மாதிரி கலர் மாதிரி வந்துடும். இப்போ வெங்காயத்தை போடுவோம். இப்போ பூண்டையும் போட்டுருவோம். கொஞ்சம் கலர் மாறட்டும். இந்த பூண்டெல்லாம் போட்டு இது செய்கிறதுனால நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வதங்கிருச்சு. வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ அந்த தக்காளி சாறு, தக்காளி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சாறை ஊற்றிடுவோம்.
தக்காளி சாறு ஊற்றிட்டேன். இப்போ இதில் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள்னாக்கா சாம்பார் பவுடர். தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். தேவையான உப்பு போட்டுக்கணும். தேவையான உப்பு. கல்லுப்பு தான் போடுறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம எடுத்து ஆற வச்சு கிளாஸில் போட்டு வச்சுக்கலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு கூட பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, கொஞ்சம் வெந்தோடனே மூடி வச்சிட்றேன். மூடி வச்சுட்டு நல்லா வெந்தோடனே பிரிஞ்சு வந்தோடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ தெரிச்சிரும். அதனால் ஒரு மூடி போட்டு நான் மூடிடுறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்கணும். கொஞ்சம் வேணால் எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஓரளவு வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போகும். 5 நிமிஷம் இருந்தால் போதும். சரியாயிரும். எடுத்து ஆற வச்சு பாட்டிலில் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் திறந்து. நல்லா எண்ணெய் ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பித்து அல்வா மாதிரி வருது பாருங்கள். ஒட்டாமல் வருது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் என்ன வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அப்புறமா ஊற்றினேன். கொஞ்சம் பத்தாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஊற்றினேன். நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் ஊற்றிக்கங்க. இதை அப்படியே எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஆற விட்டி கிளாஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக எப்போ தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் சொன்னால் சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.